ஹசனுல் பன்னாவின் ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் கல்விப் பயணம். எகிப்தின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதிய தீர்க்கதரிசியின் கதை இது. மைமூதியா என்ற அந்திமாலை நகரத்தின் குறுஞ்சாலைகளில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சிறுவன் எப்படி ஒரு நூற்றாண்டின் மிக முக்கியமான இஸ்லாமிய சிந்தனையாளராக உருமாறினான் என்பதை அறியும்போது வரலாறு தன்னை திரும்பிப் பார்க்க வைக்கிறது. அவரது வீட்டு வாசலில் தொங்கிய கடிகாரங்களின் டிக்டாக் ஒலிகளுக்கு இடையே இறை ஞானத்தின் அடிப்படைகளை கற்றுக் கொடுத்து ஒரு தந்தையின் நிழலில் வளர்ந்தார் ஹசனுல் பன்னா. குழந்தை பருவத்திலேயே அவருக்கு இருந்த குரான் படிப்பில் ஆர்வம் அவரை ஊரின் மசூதியில் அதிக நேரம் செலவிட வைத்தது. முற்றத்தில் விழும் இளம் வெயிலில் அமர்ந்து மூப்பனார் கற்பிக்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் மனதில் பொறித்துக் கொண்டு அந்த இளம் பருவம் அவரது வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமைந்தது. பள்ளிக்கூடத்தின் முதல் நாட்களில் அவர் காட்டிய மேதமை ஆசிரியர்களின் கவனத்தை ஈர்த்தது. சாதாரண மாணவர்களை விட 2 மடங்கு வேகமாக பாடங்களை கற்றுக்கொள்ளும் அவரது திறமை அவரை வகுப்பின் சிறந்த மாணவராக உருவாக்கியது. ஆனால் புத்தகங்களில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் நுட்பங்களையும் அவர் ஆர்வத்தோடு கற்றார். தந்தையுடன் சந்தைக்குச் செல்லும்போது எளிய மக்களின் பிரச்சினைகளைக் கேட்டு அவற்றைப் பற்றி சிந்திக்கும் பழக்கம் அவருக்கு இளம் வயதிலேயே சமூக பார்வையை வளர்த்துக் கொடுத்தது. கல்லூரி காலத்தில் அவரது அறிவு வட்டம் பெரிதாக விரிந்தது. தாருல் உலூமில் படிக்கும் காலத்தில் அவர் சந்தித்த பல்வேறு சிந்தனையாளர்களின் நூல்கள் அவரது உலக பார்வையை மாற்றியமைத்தன. அல்மனார் பத்திரிகையில் வெளிவந்த கட்டுரைகளை இரவெல்லாம் விளக்கு வெளிச்சத்தில் படித்து முடித்துவிட்டு விடியற்காலையில் தனது குறிப்பேட்டில் எண்ணங்களை வடிக்கும் பழக்கம் அவருக்கு இருந்தது. இந்த காலகட்டத்தில் அவர் படித்து ரஷீத் ரிதாவின் எழுத்துக்கள் இஸ்லாத்தை ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாக காண வேண்டும் என்ற புதிய சிந்தனையை அவருக்கு ஊட்டின. கல்லூரி நாட்களில் அவர் எழுதிய சிறு குறிப்புகளும் கவிதைகளும் பின்னர் அவரது முக்கியமான படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைந்தன. வகுப்பறைகளுக்கு அப்பாலும் அவர் கற்றலை நிறுத்தவில்லை. ஜமாத்து இப்னு தைமிய்யா போன்ற முன்னோர்களின் நூல்களை ஆழமாக ஆய்வு செய்து தனது குறிப்பேடுகளை நிரப்பிய காலம் அது. இந்த ஆய்வுகள் அவருக்கு இஸ்லாமிய சட்டம் மற்றும் தத்துவத்தில் ஒரு திடமான அடித்தளத்தை வழங்கின. பட்டம் பெற்ற பிறகு அவர் ஒரு ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். ஆனால் வகுப்பறையின் 4 சுவர்களுக்குள் அடைபட்டுக் கொள்ளாமல் சமூகத்தின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஒரு சீர்திருத்தவாதியாக மாறுவதற்கான வித்துக்கள் அப்போதே அவருள் விதைக்கப்பட்டிருந்தன. அவரது முதல் பள்ளியான இஸ்மாயிலியாவில் அவர் கண்ட கலாச்சார மயக்கம் மற்றும் மேற்கத்தைய ஆதிக்கம் அவரை ஒரு புதிய இயக்கத்தைத் தொடங்குவதற்கு தூண்டிய முக்கிய காரணிகளாக இருந்தன. இந்த ஆரம்பகால அனுபவங்கள் அனைத்தும் பின்னர் முஸ்லிம் சகோதரத்துவம் என்ற பெரும் இயக்கத்தின் விதைகளாக முளைத்தன. ஒரு சிறிய ஊரில் பிறந்த ஒரு சிறுவன் எப்படி ஒரு முழு தலைமுறையின் சிந்தனையை மாற்றியமைக்கும் தலைவராக உருவெடுத்தார் என்பதை அறியும்போது விதியின் விசித்திரமான திட்டம் புரிகிறது. அவரது கல்வி மட்டுமல்ல, ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு படித்த நூலும் அவரை ஒரு புரட்சியின் தந்தையாக உருவாக்கியவை. இளம் வயதிலேயே அவருக்கு இருந்த தீவிரமான கற்றல் ஆர்வம், சமூக நீதியில் கொண்ட பற்று, இறைமையின் ஒருமைப்பாட்டில் கொண்ட உறுதி ஆகியவை அனைத்தும் சேர்ந்து அவரை இஸ்லாமிய உலகின் மிக முக்கியமான சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக உருவாக்கின. இந்த ஆரம்பகால வாழ்க்கைப் பகுதியே அவரது பின்வரும் வாழ்க்கையின் அனைத்து சாதனைகளுக்கும் அடித்தளமாக அமைந்தது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஹசனுல் பன்னாவின் ஆசிரியர் பணி மற்றும் ஆரம்ப ஆர்வலர் வாழ்க்கை. சூரியன் உதயமாகும் நேரம். இஸ்மாயிலியா நகரத்தின் ஒரு சிறிய பள்ளியில் குழந்தைகளின் கலகலப்பான சத்தங்கள் கேட்கின்றன. அந்தப் பள்ளியின் ஒரு வகுப்பறையில் இளைஞர் ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் நடத்துவது வெறும் பாடமல்ல, வாழ்க்கையின் பாடம். அவரே இளம் வயது ஆசிரியராக வந்த ஹசனுல் பன்னா. தாருல் உலூம் கல்லூரியில் இருந்து பட்டம் பெற்ற பிறகு ஹசனுல் பன்னா இஸ்மாயிலியாவில் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். ஆனால் அவரது வகுப்பறை வழக்கமான ஆசிரியர்களின் வகுப்பறையை விட வேறுபட்டதாக இருந்தது. அவர் மாணவர்களுக்கு புத்தகங்களில் உள்ள பாடங்களை மட்டும் கற்பிக்கவில்லை, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். காலையில் வகுப்பு தொடங்குவதற்கு முன்பே
மாணவர்களை அருகிலுள்ள மசூதிக்கு அழைத்துச் செல்வார். பாடம் முடிந்த பிறகு அவர்களுடன் இஸ்லாமிய வரலாறு மற்றும் தற்போதைய சமூக பிரச்சினைகள் பற்றி விவாதிப்பார். இந்த காலகட்டத்தில் இஸ்மாயிலியா நகரம் பிரிட்டிஷ் படைகளின் தளமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஹசனுல் பன்னா பார்த்தது தன் நாட்டில் வெளிநாட்டவர்கள் எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பதை, மேற்கத்திய கலாச்சாரம் எப்படி இஸ்லாமிய மதிப்புகளை அரித்துத் தின்கிறது என்பதை. இந்தக் காட்சிகள் அவரது இதயத்தை வெதும்பச் செய்தன. அவர் தனது வகுப்புகளை விட்டு வெளியே வரும்போது நகரத்தின் காபி விடுதிகளுக்குச் செல்வார். ஆனால் காபி குடிப்பதற்காக அல்ல, மக்களுக்கு பிரசங்கிப்பதற்காக. அந்தக் காலத்தில் காபி விடுதிகள் என்பது சாதாரண மக்கள் கூடி விவாதிக்கும் இடங்களாக இருந்தன. ஹசனுல் பன்னா இந்த இடங்களையே தனது தாக்கத்தை விரிவுபடுத்தும் மேடைகளாக மாற்றினார். எளிய மக்களின் மொழியில் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இஸ்லாமிய உபதேசங்களை விளக்கினார். இந்த நாட்களில் அவர் தனது முதல் சிறு நூலான இஸ்லாமிய அழைப்பு என்ற நூலை எழுதினார். இது அவரது பின்னைய இயக்கத்திற்கான அடித்தளக் கருத்துக்களைக் கொண்டிருந்தது. அதே காலத்தில் அவர் அல்பதவா என்ற சிறிய இதழைத் தொடங்கினார். இது பின்னர் முஸ்லிம் சகோதரத்துவத்தின் முக்கியமான வெளியீடாக மாறியது. இஸ்மாயிலியாவில் அவரது செல்வாக்கு வளர வளர சில இளைஞர்கள் அவரைச் சுற்றிக் கூடத் தொடங்கினர். ஒரு நாள் மாலை அவர்களில் 6 பேர் அவரை அணுகி, எங்களுக்கு வழிகாட்டுங்கள், நாங்கள் உங்கள் வழியைப் பின்பற்றுகிறோம் என்று கூறினர். இதுவே பின்னர் முஸ்லிம் சகோதரத்துவம் என்ற பெரும் இயக்கமாக வளர்ந்தது. ஆசிரியராக இருந்தாலும் அவரது வாழ்க்கை எளிமையானதாகவே இருந்தது. அவர் பெற்ற சம்பளத்தில் பெரும்பகுதியை தனது இயக்கத்திற்காகவே செலவழித்தார். அவரது வீடு எப்போதும் வந்து போகும் விருந்தாளிகளால் நிரம்பியே இருந்தது. ஒருமுறை பள்ளி மேலாளர் அவரை அழைத்து, நீங்கள் வகுப்பறைக்கு வெளியே அதிகம் நேரம் செலவிடுகிறீர்கள், இது உங்கள் பணியை பாதிக்கிறது என்று எச்சரித்தார். அதற்கு சனுல் பன்னா பதிலளித்தது இவ்வாறு, நான் ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, ஒரு தூதுவனும் கூட. என் வகுப்பறை சமூகம் முழுவதுமாகும். இந்த 5 ஆண்டுகள் அவரை ஒரு சாதாரண ஆசிரியரிலிருந்து ஒரு சமூக மாற்றத்தின் தலைவராக மாற்றிய காலம். இஸ்மாயிலியாவில் அவர் விதைத்த சிறிய விதைகள் பின்னர் எகிப்து முழுவதும் வேரூன்றி இஸ்லாமிய உலகின் மிகப்பெரிய இயக்கங்களில் ஒன்றாக வளர்ந்தது. அவரது வகுப்பறை பாடங்கள், காபி விடுதி உரைகள், எழுத்துக்கள் அனைத்தும் ஒரு புதிய சகாப்தத்தின் ஆரம்பமாக இருந்தன. இந்தக் காலகட்டத்தின் இறுதியில் அவரது இயக்கம் சற்று பெரிதாகிவிட்டதால் அவர் தனது பணியை கேரோவுக்கு மாற்றிக்கொண்டார். ஆனால் இஸ்மாயிலியாவில் அவர் விட்டுச் சென்ற தாக்கம் என்றும் அழியாததாக இருந்தது. அவரது மாணவர்களும் பின்பற்றுபவர்களும் அவரது கருத்துக்களை எகிப்தின் பல பகுதிகளுக்கும் பரப்பினர். ஒரு ஆசிரியரின் குரல் எப்படி ஒரு இயக்கமாக மாறியது என்பதற்கு சனுல் பன்னாவின் இந்த ஆண்டுகளின் வாழ்க்கையே சிறந்த உதாரணம். வகுப்பறையின் சிறிய மேடையிலிருந்து தொடங்கிய அவரது பயணம் வரலாற்றை மாற்றியமைக்கும் ஒரு பெரும் இயக்கமாக வளர்ந்த கதை இது. ஹசனுல் பன்னாவும் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பும். இஸ்மாயிலியா நகரத்தின் அமைதியான காலை நேரம். சூரியன் உதயமாகும் நேரத்தில் ஒரு இளைஞர் மசூதியின் முன்புறம் நின்று கொண்டிருந்தார். அவர் கைகளில் இருந்து சிறிய நோட்டு புத்தகத்தில் ஏதோ சீரியமாக எழுதிக் கொண்டிருந்தார். அந்த இளைஞர்தான் ஹசனுல் பன்னா. அன்று முதல் அவர் தனது வாழ்க்கையின் மிக முக்கியமான அத்தியாயத்தை எழுதப் போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் பணிபுரிந்த பள்ளியில் இருந்து விடுமுறை நாட்களில் ஹசனுல் பன்னா நகரத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வது வழக்கம். மக்கள் கூடிக்கிடக்கும் காபி விடுதிகளில் உட்கார்ந்து அவர்களுடன் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வார். ஒருநாள் அவர் ஒரு காபி விடுதியில் அமர்ந்திருக்கும் போது சில தொழிலாளர்கள் வந்து அவரைச் சூழ்ந்தனர். ஷேக், எங்கள் குழந்தைகளுக்கு இஸ்லாத்தை சரியாக கற்றுத்தர யாரும் இல்லை என்று ஒருவர் கூறினார். இந்த வார்த்தைகள் ஹசனுல் பன்னாவின் மனதில் ஆழமாகப் பதிந்தன. அடுத்த சில நாட்கள் அவர் தனியாக அதிகம் சிந்தித்தார். ஒரு நாள் காலையில் அவரது வீட்டு முற்றத்தில் 6 பேர் கூடியிருந்தனர். இவர்கள் அவரது நெருங்கிய நண்பர்களும் அவரது சிந்தனைகளைப் பகிர்ந்து கொண்டவர்களுமான 6 பேர். இந்த சிறிய கூட்டத்தில்தான் முதல் முறையாக அலிக்வான் அல் முஸ்லிமூன், அதாவது முஸ்லிம் சகோதரத்துவம் என்ற கருத்து பிறந்தது.
அவர்கள் அன்று முடிவு செய்தது எளிமையானது: இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை மக்களிடம் எளிய முறையில் எடுத்துச் செல்ல வேண்டும். ஆரம்பத்தில் இந்த இயக்கம் ஒரு சிறிய அளவிலேயே இருந்தது. ஹசனுல் பன்னா தனது சொந்த வீட்டிலேயே சிறு சிறு வகுப்புகளை நடத்தினார். குழந்தைகளுக்கு குர்ஆன் கற்பித்தல், பெரியவர்களுக்கு இஸ்லாமிய நெறிமுறைகளை விளக்குதல் போன்ற செயல்பாடுகளில் இருந்து தொடங்கினார். ஆனால் அவரது உரைகளில் இருந்த ஆழமும், எளிய முறையில் சிக்கலான கருத்துக்களை விளக்கும் திறனும் மக்களை கவரத் தொடங்கியது. சில மாதங்களுக்குள் இந்த இயக்கம் சிறிது சிறிதாக வளரத் தொடங்கியது. சனுல் பன்னா தனது விடுமுறை நாட்களில் அருகிலுள்ள கிராமங்களுக்குச் சென்று மக்களுடன் உரையாடுவார். அவரது பேச்சுக்கள் எப்போதும் 3 அடிப்படை கருத்துக்களைச் சுற்றியே இருந்தன: இறைவன் ஒருவர் மட்டுமே, குர்ஆன் வழிகாட்டுதல் மற்றும் இஸ்லாமிய ஒற்றுமை. இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த செய்திகள் எளிய மக்களின் இதயங்களைத் தொட்டன. ஒருமுறை அவர் ஒரு தொழிலாளர் பகுதிக்குச் சென்றபோது அங்கு வாழ்ந்த மக்கள் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தனர். சனுல் பன்னா உடனே தனது சகாக்களுடன் சேர்ந்து ஒரு சமூக முன்முயற்சி தொடங்கினார். அவர்கள் அந்த பகுதியில் ஒரு சிறிய மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்தனர். இந்தச் செயல் மக்களிடையே பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. இதுவே முஸ்லிம் சகோதரத்துவத்தின் முக்கியமான அம்சமாக மாறியது. சொல்லில் மட்டுமல்ல, செயலிலும் இஸ்லாத்தை நிலைநாட்டுதல். அவரது இயக்கம் வளர வளர அதற்கு ஒரு முறையான வடிவம் தேவைப்பட்டது. சனுல் பன்னா தனது சில நெருங்கிய நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கினார். அவர்கள் ஒரு சிறிய அலுவலகத்தை ஏற்பாடு செய்தனர். அங்கு அலிக்வான் என்ற மாதாந்திர பத்திரிகையை வெளியிடத் தொடங்கினார். இந்த பத்திரிகை மூலம் அவர்கள் தங்கள் கருத்துக்களை பரப்பத் தொடங்கினர். அல்லது அல்பஷீர் போன்ற பிற பத்திரிகைகளும் அவர்களது செய்திகளை பரப்ப உதவின. இந்தக் காலகட்டத்தில் சனுல் பன்னா எழுதிய இஸ்லாமிய அழைப்பு என்ற நூல் இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளை விளக்கியது. இந்த நூலில் அவர் வலியுறுத்தியது எளிது: இஸ்லாம் வழிபாட்டு முறைகள் மட்டுமல்ல, ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. இந்தக் கருத்து அப்போதைய எகிப்திய சமூகத்தில் ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கியது. ஆனால் இந்த வளர்ச்சி எல்லோருக்கும் பிடிக்கவில்லை. சில அரசியல் கட்சிகள் இந்த இயக்கத்தை சந்தேகத்துடன் பார்க்கத் தொடங்கின. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கூட இதை கண்காணிக்கத் தொடங்கினர். ஆனால் சனுல் பன்னா தனது பணியைத் தொடர்ந்தார். அவர் தனது உரைகளில் எப்போதும் அமைதியையும் சமூக நீதியையும் வலியுறுத்தினார். ஒருமுறை அவர் ஒரு பெரிய கூட்டத்தில் உரையாற்றும் போது யாரோ குறுக்கிட்டு கேள்வி கேட்டனர்: நீங்கள் உருவாக்குகிறீர்களே இந்த இயக்கம், இதன் இறுதி நோக்கம் என்ன? சனுல் பன்னா சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பதிலளித்தார்: நான் ஒரு சாதாரண ஆசிரியர் மட்டுமே. ஆனால் இறைவன்தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறார். எங்கள் இலக்கு எளிது: ஒவ்வொரு முஸ்லிமின் இதயத்திலும் இறைவனின் வார்த்தைகள் உயிர் பெற வேண்டும். இந்த எளிய ஆனால் ஆழமான கருத்து மக்களின் மனதைத் தொட்டது. சில ஆண்டுகளுக்குள் முஸ்லிம் சகோதரத்துவம் எகிப்து முழுவதும் கிளைகளைத் திறக்கத் தொடங்கியது. சிறிய தொடக்கம் இப்போது ஒரு பெரிய இயக்கமாக மாறியிருந்தது. ஆனால் சனுல் பன்னாவின் எளிமையான வாழ்க்கை முறையில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் இன்னும் அதே எளிய ஆடைகளில், அதே கடுமையான தினசரி வழிபாட்டு முறைகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த 11 ஆண்டுகள் சனுல் பன்னாவின் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலம். ஒரு சிறிய யோசனையிலிருந்து தொடங்கிய இயக்கம் இப்போது ஒரு சக்தி வாய்ந்த சமூக அரசியல் இயக்கமாக உருமாறியிருந்தது. ஆனால் இந்த வளர்ச்சியின் உச்சம் இன்னும் வரவில்லை என்பதை அப்போது யாரும் அறியவில்லை. சனுல் பன்னாவின் அரசியல் ஈடுபாடும் விரிவாக்கமும். கேரோவின் பழைய வீதிகளில் ஒரு புதிய அலை பரவிக் கொண்டிருந்தது. முஸ்லிம் சகோதரத்துவத்தின் பச்சை நிறக் கொடிகள் நகரத்தின் தெருக்களில் அடிக்கடி தெரியத் தொடங்கின. சனுல் பன்னாவின் உரைகள் இப்போது பெரும் கூட்டங்களில் ஒலித்தன. ஆனால் இந்த வளர்ச்சி எல்லோருக்கும் விருப்பமானது அல்ல என்பதை நிகழ்வுகள் விரைவில் நிரூபித்தன. பிரிட்டிஷ் ஆட்சியின் கடுமையான நாட்கள் அவை. 2ஆம் உலகப் போர்க்காலம். எகிப்து இன்னும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழேயே இருந்தது. சனுல் பன்னா இந்த நிலையை ஏற்க முடியவில்லை. அவரது வாராந்திர உரைகளில் காலனித்துவத்தின் கொடுமைகளை எடுத்துரைக்கத் தொடங்கினார். அல்-தவ்ஹீத் பத்திரிகையில் அவர் எழுதிய கட்டுரைகள் இளைஞர்களிடையே பெரும் எழுச்சியை உண்டாக்கின. ஒரு முக்கியமான நாளில் சனுல் பன்னா தனது நெருங்கிய தோழர்களை ஒரு இரகசிய கூட்டத்திற்கு அழைத்தார். அந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது: இஸ்லாமிய உலகின் பிரச்சினைகளுக்கு செயல்முறை வடிவில் பங்கேற்க வேண்டியது அவசியம் என்பதே. இதன் விளைவாக
அல்ஜிஹாத் அல்முகன்ஸ் என்ற இரகசிய அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களாக இருந்தனர். பாலஸ்தீன பிரச்சினை இவர்களது முதல் பெரும் சவாலாக அமைந்தது. சனுல் பன்னா அலிக்வான் பத்திரிகையில் தொடர்ச்சியாக எழுதினார், நமது பாலஸ்தீன சகோதரர்களுக்கு நாம் உதவ வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை. அவரது வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் இருதயத்தில் தீயாகப் பற்றியிருந்தன. ஒரு குளிர்கால மாலை எகிப்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரண்ட இளைஞர்கள் ஒரு பெரிய பயிற்சி முகாமில் கூடினர். அவர்களில் பலர் பல்கலைக்கழக மாணவர்கள், சிலர் ஆசிரியர்கள், வேலையில்லாத இளைஞர்கள். சனுல் பன்னா அவர்களுக்கு முன்னால் நின்று கூறினார், நாம் போருக்கு செல்லவில்லை, ஆனால் நமது சகோதரர்களை பாதுகாக்க தயாராக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளுக்குப் பிறகு பலர் தங்கள் உயிரை பணயம் வைத்தனர். ஆண்டுகள் ஓடின. பாலஸ்தீனில் நிலைமை மோசமாகிக் கொண்டிருந்தது. முஸ்லிம் சகோதரத்துவம் இப்போது ஒரு பெரிய சக்தியாக மாறியிருந்தது. அல்தபுன் என்ற அவர்களது புதிய இதழ் வாரந்தோறும் இலட்சக்கணக்கான பிரதிகள் விற்பனையாகத் தொடங்கியது. இந்த இதழில் சனுல் பன்னா எழுதிய இஸ்லாமிய அரசியலின் அடிப்படைகள், தொடர்கட்டுரைகள், அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தின. ஒரு நாள் இரவு சனுல் பன்னாவின் வீட்டு வாசலில் ஒரு பெரிய கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய அதிகாரி அவரை அரசாங்கம் சந்திக்க விரும்புகிறது என்று தெரிவித்தார். அடுத்த நாள் நடந்த சந்திப்பில் அரசு அதிகாரிகள் அவரிடம் தெளிவாக கூறினர், உங்கள் இயக்கத்தின் செயல்பாடுகள் அரசுக்கு பிரச்சினையாக உள்ளன. சனுல் பன்னா அமைதியாக பதிலளித்தார், நாங்கள் எதிர்ப்புக்காக அல்ல, நீதிக்காக போராடுகிறோம். இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் சகோதரத்துவம் தனது சமூக பணிகளை மிகவும் விரிவுபடுத்தியது. ஏழை மாணவர்களுக்கான விடுதிகள், இலவச மருத்துவமனைகள், தொழிலாளர்களுக்கான பயிற்சி மையங்கள், இவை அனைத்தும் இயக்கத்தின் புதிய முகங்களாக அமைந்தன. அல்சரிய என்ற அவர்களது புதிய வார இதழ் இந்த சமூகப் பணிகளைப் பற்றி விரிவாக வெளியிட்டது. ஆனால் அரசியல் சூழல் மேலும் மேலும் சூடுபிடித்துக் கொண்டிருந்தது. பாலஸ்தீனில் நிலைமை வெடிக்கும் நிலைக்கு வந்தது. சனுல் பன்னா தனது உரைகளில் தெளிவாக கூறினார், ஒரு முஸ்லிம் இங்கிருந்தாலும் அவர் தன் சகோதரர்களுக்காக கவலைப்பட வேண்டும். இந்த வார்த்தைகளின் விளைவாக ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் பாலஸ்தீனுக்கு பயணித்தனர். ஒரு வருடம் கழிந்தது. எகிப்திய அரசியலில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. புதிய அரசியல் கட்சிகள் உருவாகின. முஸ்லிம் சகோதரத்துவம் இப்போது ஒரு முக்கியமான அரசியல் சக்தியாக மாறியிருந்தது. அல் முஸ்லிமூன் என்ற அவர்களது தினசரி பத்திரிகை அரசியல் வட்டாரங்களில் பெரும் செல்வாக்கைப் பெற்றது. ஆனால் இந்த வளர்ச்சி சிலருக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் சனுல் பன்னாவின் மீது முதல் கொலை முயற்சி நடந்தது. அவர் அதிர்ஷ்டவசமாக தப்பித்தார். இந்த நிகழ்வுக்குப் பிறகு அவர் தனது உரைகளில் அடிக்கடி கூறுவார், ஒரு சீர்திருத்தவாதியின் வாழ்க்கை எப்போதும் ஆபத்துகள் நிறைந்தது. ஆனால் இறைவனின் பாதையில் நாம் பயப்படக்கூடாது. இந்த காலகட்டத்தின் இறுதி ஆண்டுகளில் நிலைமை மிகவும் பதட்டமாக மாறியது. அரசாங்கம் முஸ்லிம் சகோதரத்துவத்தின் செயல்பாடுகளை கடுமையாக கண்காணிக்கத் தொடங்கியது. சனுல் பன்னாவின் உரைகளுக்கு முன் அனுமதி தேவைப்படும் என்று ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவர் தனது பணியைத் தொடர்ந்தார். இந்த 8 ஆண்டுகள் சனுல் பன்னாவின் வாழ்க்கையில் மிகவும் சோதனை நிறைந்த காலமாக இருந்தது. ஒரு சமூக இயக்கத்திலிருந்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறுவதற்கான பாதையில் இவை இருந்தன. ஆனால் இந்த பாதையின் இறுதிப்பகுதி இன்னும் கடினமாக இருந்தது என்பதை அப்போது யாரும் அறியவில்லை. சனுல் பன்னாவின் வாழ்க்கையின் இந்த அத்தியாயம் நமக்கு என்ன சொல்கிறது? ஒரு சாதாரண ஆசிரியர் தனது நம்பிக்கைகளுக்காக எவ்வளவு தூரம் போராட முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம். அவரது வார்த்தைகளும் செயல்களும் இன்றும் பலரை ஈர்க்கின்றன. அல்லதீர் பத்திரிகையில் அவர் எழுதியது போல், உண்மையான மாற்றம் எப்போதும் சிரமங்களின் வழியேதான் வரும். சனுல் பன்னாவின் இறுதிப் போராட்டமும் மரணமும். கேரோவின் குளிர்கால மாலை. வழக்கத்துக்கு மாறாக அன்று நகரின் தெருக்களில் ஒரு விசித்திரமான அமைதி குடிகொண்டிருந்தது. முஸ்லிம் சகோதரத்துவத்தின் தலைமையகத்தைச் சுற்றி பல அரசு வாகனங்கள் வந்து போய்க் கொண்டிருந்தன. சனுல் பன்னா தனது சிறிய அறையில் அமர்ந்து அல்சரிய பத்திரிகைக்கு ஒரு கட்டுரை எழுதிக் கொண்டிருந்தார். அவரது எழுத்து முன்பைவிட கடுமையாக இருந்தது. எழுத்துக்களில் ஒரு வகையான அவசரம் துணித்தது. அது அவரது இதயத்தில் துடித்த அந்திம சத்தங்களாக இருந்திருக்கலாம். அந்த காலகட்டத்தில் எகிப்திய அரசு முஸ்லிம் சகோதரத்துவத்தை ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கத் தொடங்கியது.
அல்லதீர் பத்திரிகையில் வெளியான ஒரு கட்டுரை அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதில் சனுல் பன்னா எழுதியிருந்தார், ஒரு அரசு தன் மக்களின் விருப்பத்திற்கு எதிராக செயல்பட்டால் அதை எதிர்க்கும் உரிமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உண்டு. இந்த வார்த்தைகள் அரசுக்கு மிகவும் வெறுப்பை ஏற்படுத்தியிருந்தன. ஒரு நாள் இரவு சனுல் பன்னாவின் வீட்டு வாசலில் கார் பிரேக்குகளின் சத்தம் கேட்டது. அரசு சார்பான ஒரு துணை ஆட்சியர் அவரை சந்திக்க வந்திருந்தார். அவர் கூறியது தெளிவாக இருந்தது, உங்கள் இயக்கத்தை கலைக்க வேண்டுமென்று அரசு முடிவு செய்துள்ளது. சனுல் பன்னாவின் முகத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. அவர் அமைதியாக பதிலளித்தார், நாங்கள் எப்போதும் சட்டத்திற்குள் தான் செயல்பட்டிருக்கிறோம். ஆனால் இறைவனின் சட்டத்தை மீற எங்களால் முடியாது. அடுத்த சில நாட்களில் நிகழ்ந்தவை வரலாற்றின் மிக இருண்ட பக்கங்களில் ஒன்றாகும். அரசு முஸ்லிம் சகோதரத்துவத்தை தடை செய்தது. ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர். அலிக்வான் பத்திரிகையின் அலுவலகம் சீல் வைக்கப்பட்டது. சனுல் பன்னாவின் மீது கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அவர் தப்பி ஒளிந்து கொண்டார். அந்த நாட்களில் அவர் எழுதிய கடிதங்கள் இன்றும் வாசிக்கும் போது மனதை உலுக்குகின்றன. ஒரு கடிதத்தில் அவர் எழுதியிருந்தார், நான் என் இறுதி நாட்களை வாழ்கிறேன் என்று உணர்கிறேன். ஆனால் எங்கள் பாதை தொடரும். ஒரு மரம் வெட்டப்பட்டால் அதன் வேரில் இருந்து புதிய தளிர்கள் முளைக்கும். இந்த வார்த்தைகள் அவரது நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டுமே அனுப்பப்பட்டன. ஒரு மழை நாள் ஹசனுல் பன்னா தனது சில நம்பிக்கையான தோழர்களுடன் யூசுப் சாலையில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் கூடியிருந்தார். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த தலைப்பு எதிர்காலத்தை பற்றியது. ஹசனுல் பன்னா அன்று வழக்கத்தை விட அமைதியாக இருந்தார். அவர் கூறினார், எனக்குப் பிறகு நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் போராட்டம் வன்முறையால் அல்ல, ஆன்மீகத்தால்தான் வெல்லப்படும். அன்று இரவு வீடு திரும்பும் வழியில் அவர் தனது வழக்கமான பாதையில் நடந்து கொண்டிருந்தார். திடீரென ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய 3 ஆட்கள் அவரை நெருங்கினர். ஒரு கணம் நடந்ததை யாரும் சரியாகப் பார்க்கவில்லை. சுடுகலன் ஒலிகள் கேட்டன. ஹசனுல் பன்னா தரையில் விழுந்தார். அவரை அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்க்க முயற்சித்தனர். ஆனால் பல நாட்களாக அவர் உயிரோடு இருந்தார். அவரது காயங்கள் மிகவும் கடுமையாக இருந்தன. மருத்துவமனை படுக்கையில் கூட அவர் தனது நண்பர்களிடம் சொன்னார், எனக்காக அழவேண்டாம். நான் என் கடமையை செய்தேன். இனி உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள். அந்த மருத்துவமனை அறையில் ஒரு நாள் காலை ஹசனுல் பன்னாவின் உயிர் பிரிந்தது. அவரது இறுதி நேரத்தில் அருகில் இருந்தவர்கள் கூறுகிறார்கள், அவரது உதடுகள் அசைந்ததாக. யாருக்கும் கேட்காத அந்த கடைசி வார்த்தைகள் என்னவாக இருந்திருக்கும்? ஒருவேளை அல்லாஹு அக்பர் என்று இருந்திருக்கலாம். அல்லது தனது இயக்கத்தின் எதிர்காலத்தைப் பற்றிய ஏதோ ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கலாம். அவரது இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். அரசு பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் மக்கள் வெள்ளம் தடுக்க முடியாததாக இருந்தது. அந்த ஊர்வலத்தில் ஒரே ஒரு சத்தம் மட்டுமே கேட்டது, நாங்கள் உன்னை மறக்க மாட்டோம் ஷேக். ஹசனுல் பன்னாவின் மரணத்திற்குப் பிறகு அவரது எழுத்துக்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன. அல் முஸ்லிமோன் பத்திரிகையில் அவர் எழுதிய கடைசி கட்டுரை இன்னும் பலரை உணர்வுபூர்வமாக்குகிறது. ஒரு மனிதன் இறந்துவிடலாம், ஆனால் ஒரு யோசனை என்றும் இறக்காது. அந்த 2 ஆண்டுகள் எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றியமைத்தன என்பதை வரலாறு சொல்கிறது. ஒரு சாதாரண ஆசிரியராக தொடங்கிய ஒருவர் எப்படி ஒரு நாட்டின் விதியை மாற்றியமைக்கும் சக்தியாக மாறினார் என்பதற்கு சான்றாக நிற்கிறார். அவரது இறுதி நாட்களில் எழுதிய கடிதங்களும் பேச்சுக்களும் இன்றும் பலருக்கு வழிகாட்டியாக உள்ளன. அல்-தவ்ஹீத் பத்திரிகையின் கடைசி பக்கத்தில் அவர் எழுதிய வரிகள் இன்றும் எதிரொலிக்கின்றன. உண்மையான வெற்றி என்பது உயிரோடு இருப்பதில் அல்ல, உண்மையின் பாதையில் நடப்பதில்தான் இருக்கிறது. இந்த வார்த்தைகளுடன் தான் ஹசனுல் பன்னா இந்த உலகை விட்டு சென்றார். ஆனால் அவரது யோசனைகள் இன்னும் உயிரோடுதான் இருக்கின்றன. சனுல் பன்னாவின் தாக்கமும் மரபும் ஒரு நீடித்த எச்சம். கேரோவின் பழைய நூலகத்தின் ஒரு மூலையில் தூசி படிந்த ஒரு பழைய புத்தகம் கிடந்தது.
அதன் அட்டையில் சனுல் பன்னாவின் புகைப்படம். அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டிய ஒரு இளைஞன் திடீரென தன் வாழ்க்கையின் திசையே மாறிவிட்டதை பின்னால் உணர்ந்தான். இப்படி எத்தனை லட்சம் இதயங்களை மாற்றியிருக்கும் இந்த ஒருவரின் சிந்தனைகள்! அவர் மறைந்த பல தசாப்தங்களுக்குப் பிறகும் சனுல் பன்னாவின் பெயர் இஸ்லாமிய உலகில் ஒரு மந்திரத்தின் பலியாக ஒலிக்கிறது. அல்லதீர் பத்திரிகையின் பழைய இதழ்களை இன்றும் இளைஞர்கள் தேடி அலைகிறார்கள். அதில் அவர் எழுதிய இஸ்லாமிய இளைஞர்களுக்கான அறிவுரைகள் என்ற தொடர்கட்டுரைகள் இன்றும் புதிதாக வாசிக்கப்படுகின்றன. ஒருமுறை ஜோர்தானின் ஒரு பல்கலைக்கழகத்தில் இளைஞர்களின் குழு ஒன்று அல்-முஸ்லிமூன் பத்திரிகையின் பழைய கட்டுரைகளை படித்துக் கொண்டிருந்தது. அவர்களில் ஒருவன் தன் நண்பனிடம் சொன்னான், இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால்! ஆனால் இன்றைய சூழலுக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது! இதுதான் சனுல் பன்னாவின் சிந்தனைகளின் சக்தி. காலத்தை வெல்லும் எண்ணங்கள். அல்சரிய வார இதழின் சமீபத்திய இதழில் ஒரு பல்கலைக்கழகப் பேராசிரியர் எழுதியிருந்தார், சனுல் பன்னாவின் கல்விக் கொள்கைகள் இன்றைய கல்வி முறைக்கு மாற்று வழி காட்டுகின்றன. அவர் தொடங்கிய பல இலவச பாடசாலைகள் இன்றும் எகிப்து முழுவதும் செயல்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான ஏழை மாணவர்கள் இந்த பாடசாலைகளில் இருந்து பட்டம் பெற்று சமூகத்தின் பல துறைகளில் சேவை செய்கிறார்கள். காசாவின் ஒரு சிறிய அறக்கட்டளையில் சனுல் பன்னாவின் இஸ்லாமிய அரசியல் பற்றிய நூல் முக்கிய இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு வரும் இளைஞர்களுக்கு அந்த நூலின் முக்கியமான பகுதிகள் வாசித்துக் காட்டப்படுகின்றன. ஒரு போராட்டக்காரர் சொன்னார், நாங்கள் எங்கள் தினசரி போராட்டத்திற்கு வழிகாட்டியாக இந்த நூலைத்தான் பயன்படுத்துகிறோம். மலேசியாவின் ஒரு பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய ஆய்வுகள் பாடப்பிரிவில் ஹசனுல் பன்னாவின் கொள்கைகள் பற்றி ஆழமான ஆராய்ச்சி நடந்து வருகிறது. அல்-தவ்ஹீத் பத்திரிகையில் அவர் எழுதிய கட்டுரைகள் இப்போது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஒரு ஆராய்ச்சியாளர் கூறுகிறார், அவரது எழுத்துக்களில் ஒரு தனி ஆற்றல் உள்ளது. வாசிக்கும்போது அது இதயத்தை தொடுகிறது. ஆப்பிரிக்காவின் ஒரு தொலைதூர நாட்டில் உள்ளூர் மொழியில் இஸ்லாமிய அழைப்பு நூல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் இளைஞர்கள் தங்கள் சொந்த சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்த நூலை வழிகாட்டியாக பயன்படுத்துகிறார்கள். இதுவே ஹசனுல் பன்னாவின் கனவு. ஒரு உலகளாவிய இஸ்லாமிய மறுமலர்ச்சி. அலிக்வான் இதழின் 100ஆண்டு வெளியீட்டு விழாவில் எகிப்தின் பல பகுதிகளில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் ஹசனுல் பன்னாவின் புகைப்படங்களை தங்கள் கைகளில் ஏந்தியவாறு அவரது பாடல்களை பாடினார்கள். அந்தக் காட்சி பார்ப்பவர்களின் கண்களை நீராக்கியது. ஒரு 100ஆண்டு கழித்தும் அவரது வார்த்தைகள் எவ்வளவு உயிரோடு இருக்கின்றன! சிரியாவின் ஒரு போரால் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஒரு இளைஞர் தன் சேமிப்பில் வாங்கிய ஹசனுல் பன்னாவின் நூலை மற்றவர்களுக்கு வாசித்துக் காட்டுகிறான். அந்த நூலில் எழுதப்பட்டிருந்தது, இறைவனின் பாதையில் உழைப்பவர்கள் ஒருபோதும் தோற்க மாட்டார்கள். இந்த வார்த்தைகள் போரின் சூட்டில் தவிக்கும் அந்த இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்தன. இன்று கூகுள் தேடலில் ஹசனுல் பன்னா என்று தட்டச்சு செய்தால் லட்சக்கணக்கான முடிவுகள் வருகின்றன. அவரது வீடியோ உரைகள் யூடியூபில் லட்சம் முறை பார்வையிடப்பட்டுள்ளன. சமூக ஊடகங்களில் அவரது சிந்தனைகளைப் பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இது ஒரு சாதாரண ஆசிரியரின் எண்ணங்கள் எப்படி டிஜிட்டல் யுகத்தில் கூட தன் செல்வாக்கை பரப்புகின்றன என்பதற்கு சான்று. ஒருமுறை ஹசனுல் பன்னா தனது நண்பர்களிடம் சொன்னார், நான் இறந்த பிறகும் என் எண்ணங்கள் வாழும். இன்று அவர் சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை உலகம் காண்கிறது. அவரது சிந்தனைகள் எல்லைகளைத் தாண்டி, மொழிகளைத் தாண்டி, காலங்களைத் தாண்டி பயணித்து வருகின்றன. அல்மனார் பத்திரிகையின் இறுதிப் பக்கத்தில் அவர் எழுதிய வரிகள் இன்றும் பொருள் பொதிந்தவையாக உள்ளன. உண்மையான வெற்றி என்பது பெயர் பெறுவதில் அல்ல, உண்மையை விதைப்பதில்தான் இருக்கிறது. இந்த விதைகள் இன்று உலகம் முழுவதும் முளைத்து செடியாகி மரமாகி வருகின்றன. ஹசனுல் பன்னாவின் மரபு என்பது புத்தகங்களில் மட்டும் இல்லை. அது ஒவ்வொரு இளைஞனின் இதயத்திலும் உள்ளது. ஒவ்வொரு சமூக சீர்திருத்தவாதியின் செயல்பாடுகளிலும் உள்ளது. ஒவ்வொரு ஆன்மீக தேடலிலும் உள்ளது. அவர் வாழ்ந்த காலத்தை விட
இன்று அவர் அதிகம் உயிரோடு இருக்கிறார். இதுவே ஒரு மாபெரும் சிந்தனையாளரின் உண்மையான வெற்றி. அல்-பஷீர் இதழின் சமீபத்திய இதழில் எழுதப்பட்டது போல், ஹசனுல் பன்னா ஒரு மனிதராக மட்டும் இல்லை, அவர் ஒரு யோசனை. யோசனைகள் என்றும் இறப்பதில்லை. இந்த யோசனை இன்னும் பல நூற்றாண்டுகள் உலகை மாற்றும் சக்தி வாய்ந்தது.